Photoshopல தமிழ் ஃபாண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல்ல ரெகுலரா Photoshop கன்டென்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்ற மைண்ட் செட்ல இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட Photoshopல தமிழ் ஃபாண்ட் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற பட்சத்தில நீங்க வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலான்றது ஃபியூச்சர்ல சொல்றேன். ஸோ எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, Google Chromeல செந்தமிழ் ஃபாண்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ செந்தமிழ் ஃபாண்ட் எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, செந்தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய யூனிக்கான ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் யூஸ் பண்றதே உங்ககிட்ட சஜெஸ்ட் பண்றேன். ஸோ செந்தமிழ் ஃபாண்ட் டவுன்லோட்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வர லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. freetamilfont.in. ஸோ இந்த வெப்சைட்ல ஃபாண்ட் எல்லாமே எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ நெறைய ஃபாண்ட் வந்து இதுல குடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஜிப் ஃபைலா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு வர வெப் பேஜ்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, லாஸ்ட்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்டின்னா, டவுன்லோட் ஃபாண்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கடைசில இருக்கும். ஸோ இத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் பேஜ்க்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா இந்த ஃபாண்ட் டவுன்லோட் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா 10 செகண்ட்ஸ் வந்து டைம் குடுத்துருப்பாங்க. ஸோ ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்கலி வில் பி டவுன்லோடட் இன் 10 செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது முடிஞ்ச உடனே எந்த பேத்ல வேணும், அதாவது இந்த விளம்பரம் நடுவுல வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ எந்த பேத்ல வேணும் அப்டின்னு சொல்லிட்டு அதுவே கேட்கும். ஸோ இங்க பாருங்க நான் வந்து டெஸ்க்டாப்லயே குடுத்துக்கிறேன் நானு. ஸோ சேவ் குடுத்துட்டேன் அப்டின்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். ஸோ இது வந்து ஜிப் ஃபைலா தான் டவுன்லோட் ஆகும். இத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்ப இந்த ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்ல தான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெஸ்க்டாப்ல வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸோ இங்க பாருங்க. இந்த ஃபாண்ட் வந்து ஜிப் ஃபைல்ல வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ இத வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரியாதவங்க எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு தனியா YouTubeல வீடியோஸ் நெறைய இருக்கும். அத செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட விண்டர் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இது மூலியமா நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் டூ 286ன்னு குடுத்தீங்க அப்டின்னா, அந்த ஃபாண்ட் ஜிப் ஃபைல் வந்து ஒரு ஃபோல்டராவே தனியா வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஸோ இங்க பாருங்க தனியா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த 285 ஃபாண்ட்ஸும் 286 ஃபாண்ட்ஸும் வந்து இதுல இருக்கும். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இப்பவே இதே என்ன பண்ணுங்க அப்படின்னா, கண்ட்ரோல்+A குடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல் பண்ணிட்டு, கண்ட்ரோல்+C குடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆயிடும். ஸோ இந்த காப்பி ஆன ஃபாண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் பேனல்ல கண்ட்ரோல் பேனல்ன்னு நீங்க அதாவது சர்ச்ல பண்ணீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். இதுல அப்பியரன்ஸ் அண்ட் பெர்சனலைசேஷன்ல ஃபாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுல ஃபாண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்க சிஸ்டம்ல என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கோ, அது எல்லாமே இதுல லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இதுல கண்ட்ரோல்+V குடுத்தீங்க அப்டின்னா பேஸ்ட் ஆயிடும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி செந்தமிழ் ஃபாண்ட் வந்து இருக்கிறதால, நான் இப்ப குடுக்க போறதில்ல. நான் குடுத்தேன் அப்டின்னா, இத வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு திரும்ப அது வந்து நியூவா பேஸ்ட் ஆகும். ஸோ அது டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால இப்ப வந்து நீங்க இதுல பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து அந்த ஃபாண்ட் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இதுல இன்ஸ்டால் ஆன ஃபாண்ட் வந்து உங்க சிஸ்டம்ல இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து யூஸ் ஆயிக்கலாம். அதாவது ஃபாண்ட் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ண முடியுமோ, அந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து இத யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டால் பண்றதான ஒரு மெத்தட். ஸோ நான் இந்த மெத்தட் தான் இன்ஸ்டால் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்டின்னா, நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு Photoshopல வந்து நீங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்டின்னா, Photoshop வந்து குளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ இப்ப இந்த டெக்ஸ்ட்ல போய் பார்த்தீங்க அப்டின்னா, டெக்ஸ்ட் டூல் குடுத்துட்டு நீங்க வந்து மேல ஆப்ஷன்ஸ் பார்ல வந்து சூஸ் பண்ணி பாருங்க. ஃபாண்ட் இது வந்து ஆ டவுன்லோட் ஆயிருக்கா, அதாவது இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்டின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாரி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம், எப்டி ஃபாண்ட் வந்து இதுல வந்து டைப் பண்றது? நீங்க நார்மலா இப்ப நீங்க டைப் பண்ணீங்க அப்டின்னும்போது வராது. ஸோ இது வந்து யூனிகோட்ல இருக்கும். இத வந்து நம்ம செந்தமிழுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்றது எப்படி அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ நான் இந்த மெத்தட் மூலியமா தான் வந்து நான் ஃபாண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ அகைன் Googleல தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா, கன்வெர்ட்ன்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னும்போது, தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். ஸோ இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னும்போது, இதுல வந்து யூனிகோட்லேருந்து இந்த ஃபாண்ட்டுக்குலாம் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே செந்தமிழ் தான் இருக்கு பாருங்க. ஸோ அதுல தான் வந்து நெறைய நெறைய ஃபாண்ட்ஸ் யூனிக்கான ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல பாமினி, அ வானவில் இந்த மாரி நெறைய தமிழ் ஃபாண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு யூனிகோட் டூ செந்தமிழ் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணீங்க அப்டின்னும்போது, ஸோ நெறைய இந்த மாரி அட்வர்டைஸ்மென்ட்லாம் வரும். இதெல்லாம் வந்து குளோஸ் பண்ணிக்கோங்க. யூனிகோட் டூ செந்தமிழ்னு குடுத்தீங்க அப்டின்னா, கீழ வந்து 2 பாக்ஸ் வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இதுல டைப் தங்கிலீஷ் ஆர் பேஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்து நீங்க தங்கிலீஷ்ல என்ன டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து தமிழ்ல வந்து கன்வெர்ட் ஆயிடும் இந்த லெஃப்ட் சைட்ல.
நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப இங்க பாருங்க நான் டைப் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து தமிழ்ல கன்வெர்ட் ஆயிடுச்சு. இத வந்து திரும்ப கன்வெர்ட்ன்னு குடுத்தீங்க அப்டின்னும்போது, யூனிகோட்லருந்து செந்தமிழ் ஃபாண்ட் வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இந்த சைட்ல ரைட் சைட்ல இருக்க பாக்ஸ்ல வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இத வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஆ மவுஸ்ல கிளிக் பண்ணி டிராக் பண்ணி, அதான் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல்+சி குடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த செந்தமிழ் ஃபாண்ட் சூஸ் ஆயிருக்கா அப்டின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செந்தமிழ் ஃபாண்ட்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, கண்ட்ரோல்+வி குடுத்தீங்க அப்டின்னா பேஸ்ட் ஆயிடும். ஸோ இப்ப நார்மலா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாரோட டெக்ஸ்ட்லயுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த சென்டர்ல பாக்ஸ் வந்து இருக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ தமிழ் டைப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்டர் ஆகுது நெறைய பேருக்கு வந்துரும். ஸோ அதேதான் அதுதான் வந்து எல்லாரோட ப்ராப்ளமாவே இருக்கும். ஸோ இது எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இங்க இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுல கேரக்டர் அந்த ப்ராப்பர்ட்டீஸ் வந்து வரும் பார்த்தீங்களா? இந்த பேராகிராஃப் கேரக்டர்ன்னு சொல்லிட்டு சைட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லேயர்ஸ் பக்கத்துல. அப்படி இல்லன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்ட வந்து ஃபுல்லா கண்ட்ரோல்+ஏ குடுத்துட்டு, கண்ட்ரோல்+டி குடுத்தீங்க அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடும். இதுல ரைட் சைட்ல பேராகிராஃப் இருக்கு பாருங்க. ஸோ இந்த பேராகிராஃப் கிளிக் பண்ணிட்டு, அகைன் இந்த சாண்ட்விச் மெனு இருக்கு பாருங்க. இந்த 3 லைன் இருக்கு பார்த்தீங்களா? இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, வேர்ல்டு ரெடி லேஅவுட்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த வேர்ல்டு ரெடி லேஅவுட்ன்னு இருக்கிறதுக்கு மேல லாட்டின் அண்ட் ஈஸ்ட் ஏஷியன் லேஅவுட்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இத பத்தி நான் நெறைய ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் நான் ஆல்ரெடி. Instagramலயும் சரி, YouTubeலயும் சரி. ஸோ இந்த மாரி குடுத்தீங்க அப்படின்னும்போது இந்த பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரோல்+ என்டர் குடுத்துட்டு நீங்க வந்து இந்த ஃபாண்ட் வந்து நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஃபாண்ட் நீங்க இந்த ஃபாண்ட் லேயரே செலக்ட் பண்ணிட்டு, டெக்ஸ்ட் டூல் குடுத்துட்டு இந்த ஃபாண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு, ஃபாண்ட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க கலர் வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நான் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுவேன் Photoshopல. ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த தமிழ் கீபோர்ட் வந்து வச்சு டைப் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கஷ்டமான வேலை அது. ஸோ இதுல பண்ணும்போது நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா தங்கிலீஷ்ல டைப் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டு, இதுல வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல இருக்கும். ஸோ இதே போலவே Photoshopல கன்டென்ட் வந்து நெறைய பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா இதே போல ரெகுலரா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.